ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் ஆகாத ஹார்ட் டிஸ்க் எப்படி ரன் பண்ண வைக்கிறது, என்னோடய சிஸ்டமில் ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகலை அப்படின்னு ப்ராப்ளம் வரும்போது அந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி சரி பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் வச்சிருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 500 GB கொண்ட ஹார்ட் டிஸ்க் இது. சரி, இந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மோட்டர் எதுவுமே ரன் ஆக மாட்டேங்குது. ஹார்ட் டிஸ்க் வந்து என்னோட சிஸ்டமில் கனெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா டிடெக்ட் ஆகலை. ஸோ அதை தான் நம்ம எப்படி சரி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். சரி, வீடியோ கவனமாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய மெயின் போர்டு, அதாவது இந்த ஹார்ட் டிஸ்கோட மதர் போர்டு, பிசிபி போர்டுன்னு சொல்லுவோம். இந்த போர்டை வந்து நம்ம இப்போ டிஸ்மேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. அன்ஸ்க்ரூ பண்ண பிறகு இதில் கூட இந்த பிசிபி போர்டு, இந்த மதர் போர்டு என்ன பண்ணுறோம், ஹார்ட் டிஸ்கோட மதர் போர்டை ரிமூவ் பண்ணலாம் அதிலிருந்து. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த போர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒன்று இந்த செக்ஷன்ஸ், அதாவது நம்மளோட ஹார்ட் டிஸ்கோட கனெக்ட் பண்ணுற பின் அவுட்ஸ், அதாவது இந்த இருக்குது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோட பின் அவுட் இதுதான். ஸோ அந்த பின்னு தான் இப்போ நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இது எப்படி சரி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்காக நீங்கள் போய் ஏதோ மெட்டீரியல் வாங்கணும், புதுசாக ஏதாச்சும் வாங்கி தான் நான் சர்வீஸ் பண்ணலாம் கிடையாது, வீட்டிலேருந்தே சர்வீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு எரேசர் இருந்தால் போதும். இந்த எரேசரை வச்சு தான் நமக்கு வந்து சர்வீஸே பண்ண போகிறோம். சரிங்களா? நான் சொன்ன இந்த பின் அவுட்ஸை நல்லா எரேசர் வச்சு ஜஸ்ட்டு ரப் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. சிலாம் ரஸ்ட் அடைச்சிருக்கலாம், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டஸ்ட் அடைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஹார்ட் டிஸ்க் வந்து டிடெக்ட் ஆகாத ப்ராப்ளம் வரும். ஸோ இதில் கூட ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நான் அந்த ரப்பரை வச்சு எரேஸ் பண்ணுறேன். ஏன்னா ரப்பரை வச்சு பண்ணாலே போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதாவது கனெக்டர்ஸ், பவர் கனெக்டரையும் ஹார்ட் டிஸ்க் கனெக்டரையும் சட்டா கனெக்டரையும் க்ளீன் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ ஒரு ரேம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம ரப்பர் வச்சு எரேஸ் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தாங்க இதுவும். ஸோ கண்டிப்பாக அது மெத்தட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட கனெக்டர் ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த கனெக்டர் ஸ்ட்ரிப் இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த கனெக்டர் ஸ்ட்ரிப்பையும் இந்த போர்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரிப்பு. ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை முதல்ல க்ளீன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் ரப்பாக அழுத்தி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பு பிஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது ஜஸ்ட் ஒரு ரப்பரை வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு எங்கே பின் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பின் நோட் இருக்குது. ஸோ அந்த பின் எங்கே பின் நோட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக ரப்பரை வச்சு எரேஸ் பண்ணுங்கள். பேட்ஸில் டச் ஆகிற பின் நோட்ஸ். ஸோ அது ரப்பரை வச்சு நான் க்ளீன் பண்ணி அந்த பின் நோட்ஸை நான் வந்து தெளிவுபடுத்தியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பிசிபி போர்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஹார்ட் டிஸ்கில் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, மறுபடியும் நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லா ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் டெட் ஆயிடுச்சு, இல்லை டிடெக்ட் ஆகலை அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறதுக்கான மெத்தட் இது தான். ஸோ இதை சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.